வெல்கம் டு ஈஸி ஃபார்மகாலஜி. நாம இந்த வீடியோல பார்க்க போறது ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் பெப்டிக் அல்சர். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அல்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஸ்டொமக் உள்ள இருக்கக்கூடிய லீஷன்ஸ் சின்ன சின்னதா பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ல இருக்க மாதிரி லீஷன்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஸ்டொமக் மற்றும் டிகோடினம் போர்ஷன்ல வரக்கூடிய அல்சரை தான் நம்ம என்ன சொல்றோம், பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளோட ஸ்டொமக்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆசிட் என்னது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். ஸோ பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லும்போது அதில் முக்கியமாக 2 விஷயங்கள் இருக்கு. அந்த ஆசிட் செக்ரீஷன் சொல்லும்போது அதில் அக்ரஸிவ் ஃபேக்டர்ஸும் இருக்கு, டிஃபென்சிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அக்ரஸிவ் அப்படின்னு சொல்லும்போது என்னது, அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். டிஃபென்சிவ் அப்படின்றது பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துலயுமே ஒரு இம்பேலன்ஸ், ஒரு பேலன்சிங் விட்டு போகும்பொழுது தான் நமக்கு என்ன ஆகுது, பிரச்சனை வருது. இல்ல அக்ரஸிவ் ஃபேக்டர்ஸ்லாம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட், பெப்சின், பைல், அப்புறம் எச் பைலோரி. ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இதெல்லாம் கூட அக்ரஸிவ் ஃபேக்டர், அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். டிஃபென்சிவ், பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா கேஸ்ட்ரிக் மியூக்கஸ், அந்த செக்ரீஷன் ஆகுதுல கொல மியூக்கஸ் செக்ரீஷன், பைகார்பனேட் செக்ரீஷன், ப்ரோஸ்டோகிளாண்டின். இது எல்லாமே என்ன பண்ணுது, டிஃபென்சிவ், பாதுகாக்கிற வேலையை செய்யுது. ஓகே, ஸோ இந்த இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது தான் நமக்கு பெப்டிக் அல்சர் ப்ராப்ளம் வருது. ஓகே, அல்சர் வந்துருச்சு மேம், நான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணாம சரி பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில டைம்ல சரியாகும், சில டைம்ல என்ன ஆகும், ரொம்ப சிவியர் ஆகும். ஸோ ஒரு அல்சர் சிவியர் ஆயிடுச்சுன்னா எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஸ்டொமக் பெயின் இருக்கும், சம்டைம்ஸ் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் சிம்டம்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்காது, ஒருத்தருக்கு வேரி ஆகும். சரிங்களா? ஸோ வயசுல உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பேர்னிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இஃப் அல்சர் இஸ் நாட் ட்ரீட்டட், நான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணாம போனா எனக்கு என்னதான் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு ரொம்ப சிவியர் ஆயிட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், நமக்கு சூப்பர்ஃபிஷியலா ஒரு இடத்துல வந்து ஒரு அடிபட்டுடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு ப்ளீடிங் வருதா இல்லையா. ஸோ சிமிலர்லி நம்ம ஸ்டொமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மியூக்கோசல் லேயர்ல உங்களுக்கு என்ன ஆகுது, லீஷன்ஸ் வர வர நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாம ஃபர்தரா அது பெருசாக பெருசாக என்ன ஆகும், சிலருக்கு ரத்த வாந்தியே வந்துடும். ஸோ பிளட் வாமிட் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு. ப்ளீடிங், தட் இஸ் கால்ட் ப்ளீடிங் வரும். அந்த இடத்துல இருந்து நமக்கு இன்டர்னல் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருக்கும். அப்பயுமே நம்ம ஒழுங்கா ட்ரீட் பண்ணாம போனா சம்டைம்ஸ் இட் மே லீட்ஸ் டு கேன்சர் ஆல்சோ. அதனால இட் இஸ் எசென்ஷியல் டு கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது நல்ல விஷயம். ஸோ சில பிளட் டெஸ்ட் பண்ணலாம், சில மோஷன் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படியுமே தெரியல அப்படின்னா எந்த இடத்துல பர்டிகுலரா உங்களுக்கு ஆயிருக்கு, இல்லை எவ்வளவு சிவியரா இருக்கு அப்படின்னா எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர், ஸ்கோப் மாதிரி உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதுக்கு இப்போ எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எல்லா டிவைஸுமே இருக்கு. ஸோ அதனால நம்ம ஈஸியா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன் ஃபார் அல்சர். ஸோ ஒருத்தருக்கு ஏன் அல்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. சில ட்ரக்ஸே வந்து உங்களுக்கு அல்சர் காஸ் பண்ணும். நீங்க என்எஸ்ஐடிலாம் படிச்சிருப்பீங்க. என்எஸ்ஐடி படிக்கும்போது என்ன ஆகுது, ஆஸ்பிரின்லாம் எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு அல்சர் வரும். சில நம்ம இந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கும்போது நமக்கு அல்சர் வருதுன்னு தெரியும். ஸ்ட்ரெஸ், ஒழுங்கா தூங்காம இருக்குது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் தி அல்சர். ஒரு அல்சர் வருதுன்றது காரணம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம எடுத்துக்கிற மெடிசன், அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா there are reasons for this ulcer. Even the microorganism will also causes ulcer. ஸோ இப்போ அல்சர் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம போனா நமக்கு சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ யூ ஹேவ் டு ட்ரீட் அல்சர். ஸோ இங்கே தான் நம்ம ஃபார்மகாலஜி ரோலே வருது. ஸோ அல்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது ஃபார்மகாலஜி மெடிசன், என்ன மெடிசன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த அல்சர் சொல்லும்போது நமக்கு மெயினா என்ன ஆசிட் சொல்லிட்டா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் நமக்கு ஆசிட் நமக்கு உடம்புல அதிகமாயிட்டு என்ன ஆகுது, நம்ம ஸ்டொமக் வால்ல லீஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போறோம். அப்ப அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி அந்த ஆசிட் வந்து சிந்தசிஸ் ஆகுது நம்ம உடம்புல, ரெகுலேஷன்ஸ் என்ன, அந்த ஆசிட் செக்ரேஷன்ஸ்க்கு யாரெல்லாம் தூண்டுறாங்க, யாரெல்லாம் அதை வந்து குறைக்க ட்ரை பண்றாங்க, அதோட அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ் என்ன, டிஃபென்சிவ் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் ஆசிட் செக்ரேஷன்ஸ் அதிகப்படுத்துறாங்களோ நம்ம அவங்களெல்லாம் குறைச்சாலே நமக்கு ஃபர்தர் ஆசிட் செக்ரேஷன்ஸ் ஆகாம போயிடும். ரைட்டா? ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். We are going to see the regulations of gastric acid secretions. ஸோ நம்ம கேஸ்ட்ரிக்ல ஆசிட்ன்றது எந்த இடத்துல செக்ரேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய பைரட்டல் செல்ஸ்ல தான் உங்களுடைய கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து சிந்தசைஸ் ஆகுது. ஸோ அந்த கேஸ்ட்ரிக் உங்களுக்கு பைரட்டல் செல்ஸ் ஜஸ்ட் நீங்க ஒரு செங்கல் மாதிரி, ஜஸ்ட் ஒரு பிளாக் மாதிரி கன்சிடர் பண்ணுங்களேன். ஸோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா the basolateral membraneல you'll be having the H2M1G இந்த ரெசெப்டார்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா you'll be having the H+K+ATPase, அந்த புரோட்டான் பம்ப் இருக்கு. சரிங்களா? ஒரு பக்கம் ஃபுல்லா உங்களுக்கு ரெசெப்டார்ஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து H+KD+ATPase இருக்கு. ஸோ இந்த ஒரு பக்கம் இருக்க ரெசெப்டார்ஸ் எப்பெல்லாம் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சோ அது என்ன பண்ணும், அந்த H+K+ATPase தூண்டி விட்டுடும். ஸோ அது H+ ஐகான்ஸை ரிலீஸ் பண்ணி Cl கூட சேர்ந்து HCl மாறும். ஸோ இந்த விஷயம் தான் நமக்கு நடக்கும். ஸோ எப்போ இந்த H2M1G எல்லாம் உங்களுக்கு வந்து இது ஆக்டிவேட் ஆகும்,
ஒன்ஸ் ஹிஸ்டமைன் போய் H2 ரிசெப்டார் கூட பைண்ட் பண்ணணும். அசிடைல்கோலின் போய் மஸ்கார்னிக் ரிசெப்டார்ஸ் கூட பைண்ட் பண்ணணும். அதே மாதிரி கேஸ்ட்ரின் போய் பைண்ட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த ரிசெப்டார்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அது மூலமா உங்களுக்கு புரோட்டான் பம்ப் மூலமா உங்களுக்கு ஆசிட் ஆனது ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்படிதான் உங்களுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சிந்தசிஸ் ஆகுது. இன்னும் அந்த பிக்சர்ல உங்களுக்கு கிளியரா காட்டுற பாருங்க. ஸோ இப்போ இதுதான் உங்களுடைய பேரட்டல் செல்ஸ். ஒரு செங்கல் மாதிரி இருக்குல்ல, அது ஜஸ்ட் ஒரு கல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு செல்லை மட்டும் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பக்கத்துல இருக்கு. யூ ஆர் ஜஸ்ட் கன்சிடரிங் ஒன்லி ஒன் செல் இப்போ எடுத்துக்கிறீங்க. இப்ப லெஃப்ட் சைட்ல பாருங்க. லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, MgH2EP இருக்கு. இதெல்லாம் என்ன சொன்னேன், ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொன்னேன். So we have M receptors, that is muscarinic receptors, gastrin receptors, H2 receptors, லாஸ்டா இருக்குது EP receptor. EP அப்படின்றது புரோஸ்டாகிளாண்டின் பயன் பண்ணக்கூடிய ரெசெப்டார்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ரைட் சைட்ல வந்து பாருங்க, இங்க என்ன இருக்கு, H plus K plus ATP, that is your proton pump. So இந்த ரிசெப்டார்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா that will give signals to your proton pump. அது உங்களுக்கு H plus ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இதுதான் நமக்கு நார்மலா இருக்க மெக்கானிசம். சோ இதுல கடைசியா பாத்தீங்கன்னா இந்த புரோஸ்டாகிளாண்டின், அந்த புரோஸ்டாகிளாண்டின் மட்டும் என்ன பண்ணுனா உங்களுக்கு ஆசிட் சிந்தசிஸ் பண்ணாது, ஆசிட் செக்ரீஷன்ஸை குறைக்கிற வேலையை தான் செய்யும். எது, இந்த லாஸ்டா சொன்ன பாத்தீங்களா EP, அந்த EP ரெசெப்டார்ஸ் கூட உங்க புரோஸ்டாகிளாண்டின் பைண்ட் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணும், ஆசிட் செக்ரீஷன்ஸ் என்ன பண்ணும், குறைக்கும். இது ஒண்ணு மட்டும் தான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ன சொன்ன, புரோஸ்டாகிளாண்டின்ஸ் என்ன பண்ணுது, உங்களோட ஆசிட் செக்ரீஷன்ஸை குறைக்குது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ரெசெப்டார்ஸ்லாம் என்னென்ன சொல்லியிருக்கேன், மஸ்கரானிக், அதுக்கப்புறம் கேஸ்ட்ரின் H2. ஓகே, சோ மஸ்கரானிக் இருக்கு, கேஸ்ட்ரின் இருக்கு. சோ இந்த அசிடைல்கோலினும் கேஸ்ட்ரினும் போய் உங்களோட ஈசி உங்களோட இது பண்ணும்போது என்ன ஆகுது, ஹிஸ்டமைன் ரிலீஸ் ஆகுது, ஹிஸ்டமைன் ரெசெப்டார்ஸ் கூட பயன் பண்ணிக்குது. ஸோ நல்லா பாருங்க, உங்க அசிடைல்கோலினோ உங்க ஹிஸ்டமைனோ இல்ல உங்க புரோட்டான் பம்போ எது உங்களுக்கு ரிலீஸ் ஆனாலுமே என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆனாலுமே உங்களுடைய ஆசிட் செக்ரேஷன்ஸ் ஆனது அதிகமாகுமா குறையுமா, உங்களோட ஆசிட் செக்ரேஷன்ஸ் ஆனது அதிகமாகும். இந்த ஒரு பிக்சரை மட்டும் நல்லா கிளியரா புரிஞ்சுட்டுன்னா நீங்க ஈஸியா ட்ரக்ஸ் ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். சோ உங்களோட ஆசிட் செக்ரேஷன்ஸ் எதெல்லாம் அதிகப்படுத்துது, உங்க மஸ்கரானிக் போய் பைண்ட் பண்றது பாத்தீங்களா அசிடைல்கோலின், அதே மாதிரி கேஸ்ட்ரின், அதுக்கப்புறம் உங்களுடைய ஹிஸ்டமைன் ரெசெப்டார், மஸ்கரானிக் ரெசெப்டார் ஹிஸ்டமைன் ரெசெப்டார்ஸ் கூட போய் அந்த அசிடைல்கோலினோ இல்ல ஹிஸ்டமைனோ பைண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களோட ஆசிட் செக்ரேஷன்ஸ் அதிகப்படுத்துது. அப்ப ஒருத்தன் அல்சர் பேஷண்ட், நான் தான் அல்சர் பேஷண்ட் வச்சுக்கோங்களேன். சோ எனக்கு ஆசிட் செக்ரேஷன்ஸே ஃபர்தரா வேண்டாம். அப்ப நல்லா சொல்லுங்க, உங்க மஸ்கரானிக் ரெசெப்டார்ஸ் ஆக்டிவேட் பண்ணணுமா வேண்டாமா, மஸ்கரானிக் ஆக்டிவேட் பண்ணா என்ன ஆகும், உங்களுக்கு ஆசிட் செக்ரேஷன்ஸ் அதிகமாகுது. சோ நமக்கு ஃபர்தரா அதோட ஆக்டிவேஷன்ஸ் வேண்டாம். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம், we are going to give anti muscarinic drug. ஓகேவா? அதே மாதிரி ஹிஸ்டமைன் என்ன பண்ண போகுது, ஆசிட் செக்ரேஷன்ஸ் அதிகப்படுத்த போகுது. அல்சர் பேஷண்ட்க்கு ஆசிட் செக்ரேஷன் அதிகப்படுத்துமா, நோ. சோ we are going to give anti histamine, that is H2 receptor blocker கொடுக்க போறீங்க. ஃபைனலா புரோட்டான் பம்ப் ஆக்டிவேட் பண்ணா என்ன வந்துரும், உடனே HCl ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துற போகுது. H+ வந்துரும், அங்க இருக்க Cl எடுத்துட்டு HCl ஆயிடும். சோ புரோட்டான் பம்ப் ஆக்டிவேட் பண்ணுமா வேண்டாம். சோ நம்ம புரோட்டான் பம்பை இன்ஹிபிட் பண்றது மூலமா we are going to have the அல்சர் ப்ரொடக்டிவ் ட்ரக் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? சோ அப்ப HCl ஆசிட் செக்ரீஷன்ஸ்க்கு எதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கோ அதெல்லாம் நம்ம ஆப்போசிட்டா பண்ணும்பொழுது அதெல்லாம் உங்களுக்கு ட்ரக்கா யூஸ் ஆக போகுது. சரி, இப்ப நல்லா சொல்லுங்க, புரோஸ்டாகிளாண்டின் வந்து டிக்ரீசஸ் தி ஆசிட் செக்ரீஷன். அப்ப ஒரு அல்சர் பேஷண்ட்க்கு புரோஸ்டாகிளாண்டின் அனலாக், அதாவது புரோஸ்டாகிளாண்டின் இருக்கு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் கொடுக்கணுமா, இல்ல புரோஸ்டாகிளாண்டினுடைய ஆன்டகனிஸ்ட் மாதிரி ஆப்போசிட் ட்ரக் கொடுக்கணுமா அப்படின்றத நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்ப புரோஸ்டாகிளாண்டின் வந்து உங்களுடைய புரோட்டான் பம்ப் ஆக்டிவிட்டியை குறைக்குது, உங்க ஆசிட் செக்ரீஷன்ஸை குறைச்சிருது. அப்ப ஒரு அல்சர் பேஷண்ட்க்கு நீங்க ஒரு ட்ரக் கொடுக்கணும், புரோஸ்டாகிளாண்டின் சம்பந்தமான ஒரு ட்ரக் கொடுக்கணும்னா புரோஸ்டாகிளாண்டின் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அனலாக் கொடுக்கணுமா, இல்ல புரோஸ்டாகிளாண்டின் ஆன்டகனிஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. சோ இதுதான் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பர்பஸ். சோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுதான் உங்களுடைய ரெகுலேஷன், எப்படி ஒரு ஆசிட் சிந்தசிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இனிமே நம்ம பார்க்க போறது ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெப்டிக் அல்சர். சோ இந்த வீடியோ வந்து எனக்கு தெரியல, ஒரு 45 மினிட்ஸ் போகுமா, எவ்வளவு நேரம் போகும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து கண்டிப்பா நீங்க இதை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு பெப்டிக் அல்சருக்கான கிளாசிபிகேஷன்ஸ் அழகா நீங்க படிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகே, சோ ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியணும்ல. சோ அதனால பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க
உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ட்ரக்ஸ் யூஸ் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெப்டிக் அல்சர். இப்ப நம்ம பார்மகாலஜி பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு ஆசிட் எப்படி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டோம். இப்ப ஒரு பெப்டிக் அல்சர் ஒருத்தனுக்கு அல்சர் ஆகி அவனோட ஸ்டொமக் வால்ல உனக்கு ஓட்ட ஓட்டையா ஆகி உனக்கு வந்து என்னது அல்சர்ல அவனுக்கு லீஷன்ஸே வந்துருச்சு. ஸோ இப்ப நீங்க எப்படி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க? ஸோ என்ன ஆசிட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டேன். ஆசிட் உங்களுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன? உங்களுடைய ஆசிட் செக்ரீஷன்ஸ் ஸ்டாப் பண்றது அதோட வேலை. முதல் வேலை என்ன? ஆசிட செக்ரெட் உற்பத்தி ஆகிற ஆசிட நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். இப்ப நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க வயித்துல ஆசிட் ஏற்கனவே சிந்தசிஸ் ஆகி கொஞ்சம் ஸ்டோர் ஆகியே இருக்கு. ஒரு டம்ளர்ல கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி உங்க ஸ்டொமக்குள்ள பாதி டம்ளர் தண்ணி இருக்க மாதிரி அதுக்குள்ள ஆசிட் இருந்துட்டே இருக்கு. அப்ப புதுசா ஆசிட் ஃபார்ம் ஆகாது. அதுதான் நீங்க முதல் ரக கொடுக்க போறீங்க. இன்ஹிபிட் செக்ரேஷன் கொடுக்க போறீங்க. செகண்ட் டைப் என்ன பண்ண போகுது? ஏற்கனவே இருக்கிற ஆசிட் நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு we need other type of drug that is called as a neutralization agent. ஸோ இருக்கிற அமிலத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நியூட்ரலைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுச்சு? உங்களோட செக்ரேஷன்ஸை இன்ஹிபிட் பண்ணுச்சு. புதுசா சிந்தசிஸ் ஆகாம ஸ்டாப் பண்ணுது. செகண்ட் கொடுக்கக்கூடிய ட்ரக் ஆனது என்ன பண்ண போகுது? ஏற்கனவே இருக்கக்கூடிய அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ண போகுது. தென் வி ஹாவ் அ தேர்ட் கேட்டகரி. ஒருத்தனுக்கு புண்ணு ஆயிடுச்சு, தலைமை சொல்ல புண்ணு மாதிரி ஆயிடுச்சுமா, சரிங்களா? சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்தரா அதுல அமிலம் விட்டுட்டே இருந்தா என்ன ஆகும்? ரணமாயிடுமா இல்லையா? சோ அவனுக்கு என்ன பண்ண போறோம்? இப்ப நமக்கு வாய்க்குள்ளேயே ஜஸ்ட் வாயிலே உங்களுக்கு புண் மாதிரி வந்துச்சு வச்சுக்கோ. நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? வெண்ணெய் தடவீங்க, சம்திங் தடவீங்களா இல்லையா? அது மேல எதுவும் பற்றக்கூடாதுன்றதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் கொடுக்குறீங்களா இல்லையா? சிமிலர் வே வி ஆர் கோயிங் டு கிவ் அன் அல்ட்ரா ப்ரொடெக்டிவ் ட்ரக். ஸோ பாதுகாக்கிறதுக்காக ஒரு ட்ரக் கொடுக்க போறோம். அதான் நம்ம ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏஜென்ட் தான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ல இருக்க போகுது. ஒன்னு ஆசிட் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ண போகுது. அதர் ஒன் என்ன பண்ணுது? ஏற்கனவே இருக்கிற சிந்தசிஸ் இருக்கு, தண்ணியா உங்களுக்கு ஆசிட் இருக்கு, அதை நியூட்ரலைஸ் பண்ண போகுது. தேர்ட் கேட்டகரி அந்த லேயர் இருக்கு, மியூகோசல் லேயர். ஓகே, நம்மளோட உங்களுடைய வாய்க்குள்ளுக்குள்ள எப்படி இருக்கு அந்த மாதிரி உங்க ஸ்டொமக்லயும் இருக்கும்ல. ஸோ அந்த லேயர்ல புண்ணு புண்ணா இருக்கு பாத்தீங்களா? அது புண்ணு மேல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி. ஸோ நம்ம சாப்பிடுறோம் போதெல்லாம் மேல படுதா. ஸோ அதனால பண்ணுது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி, அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து வழுவழுன்னு கோட்டிங் மாதிரி கொடுத்து அதை ஆற வைக்க போகுது. அல்சர் ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்கு, உங்களுடைய H. pylori இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸும் இருக்கு. ஸோ இதுதான் உங்களோட மேஜரா சொல்லக்கூடிய 4 கேட்டகரி. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாலே கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரியும். Okay, so coming to the classification of the peptic ulcer, as I said before, so first is your reduction of the gastric acid secretion. Second one, neutralization of the gastric acid. அமிலம் இருக்கு, அதை நம்ம என்ன பண்ண போறோம்? நியூட்ரலைஸ் பண்ண போறோம். Third category is your ulcer protective agents. Fourth is your anti-helicobacter pylori drugs. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம தடுக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்க போறோம். இதுதான் மேஜர் 4 கிளாசிபிகேஷன்ஸ். நான் மேஜரா இருக்கக்கூடிய 4 கிளாசிபிகேஷன் இதுதான். ஓகே, அப்ப இது ட்ரக் நேம் இல்ல, இதெல்லாம் என்னது? கிளாசிபிகேஷனோட ஹெட்டிங். இப்ப ட்ரக் நேமோட சொல்றேன் பாருங்களேன். ஸோ ட்ரக் நேமோட பார்த்தா இப்படி ஒரு 4 அப்படி ஒரு 3 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். மேபி நீங்க இந்த எண்ட் நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க, உங்களுக்கு புரியுதா என்னன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ 4 ஹெட்டிங்ஸ் இருக்கு. அந்த 4 ஹெட்டிங்ஸ்குள்ளேயும் we have different drugs. So we'll see one by one. 1, 2, 3, 4 இருக்கு. நம்ம ஒன் பார்க்கலாம், ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் gastric acid secretions. அதாவது உங்களுடைய gastric acid ப்ரொடியூஸ் ஆகுது பாத்தீங்களா, அங்க ஆரம்பத்துல இருக்கா பாத்தீங்களா, அந்த செக்ரேஷனையே ஸ்டாப் பண்ண போறோம். நம்ம ஆரம்பத்திலே முளையிலே நம்ம என்ன பண்ண போறோம்? கிள்ளி விட்டுற போறோம். So we are going to stop the synthesis of your acid. ஸ்டார்டிங்லயே நம்ம பண்ண போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we have 4 type of drugs இருக்கு. சோ நம்ம முதல்ல பார்த்த பிக்சர் ஞாபகம் இருக்குல்ல? சோ ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆசிட் போட்டோம் பாத்தீங்களா? சோ அங்க என்னெல்லாம் ரிசெப்டார் சொன்னேன் உங்களுக்கு? H2 ரிசெப்டார் சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? மஸ்காரினிக் ரிசெப்டார் சொன்னேன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் புரோட்டான் பம்ப் சொன்னேன். சோ இந்த மூணுத்தையும் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? அந்த மூணுமே ஆசிட் செக்ரேஷன்ஸ் அதிகப்படுத்தும். அப்ப அந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to antagonize the action. பாருங்க, H2 receptor blocker, proton pump inhibitor, then anticholinergic drug. அதாவது நம்ம மஸ்காரினிக் சொன்னால anticholinergic. புரிஞ்சா? அந்த பிக்சர்ல சொன்ன மாதிரியே H2 cholinergic பிளாக் பண்றோம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய proton pump பிளாக் பண்றோம். ஒரு விஷயம். சோ அப்பயே நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன். புரோஸ்டாக்லாண்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னு கேட்டேன். புரோஸ்டாக்லாண்டின் நார்மலா என்ன பண்ணுது? உங்களுடைய புரோட்டான் பம்பை இன்ஹிபிட் பண்ணி உங்களுக்கு ஆசிட் செக்ரேஷன்ஸை குறைக்க தான் போகுது. சோ அப்ப புரோஸ்டாக்லாண்டின் மாதிரியே இருக்கக்கூடிய ட்ரக்கை கொடுக்கணுமா, இல்ல புரோஸ்டாக்லாண்டின் ஆன்டகனிஸ்ட் கொடுக்கணுமா? சோ டெஃபினட்டா நம்ம என்ன கொடுக்க போறோம்? we are going to give an agonist. புரோஸ்டாக்லாண்டின் மாதிரியே இருக்கக்கூடியது அனலாகா கொடுக்க போறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிசோப்ரோஸ்டால். சோ இதுதான் நம்மளுடைய கிளாசிபிகேஷன். ஓகேங்களா?
ஸோ அந்த பிக்சரை சொன்ன மாதிரி H2 பிளாக் பண்ண போறோம், கொலினர்ஜிக்கை பிளாக் பண்ண போறோம், அந்த ரிசப்டார்ஸ் கூட ஒரு காம்படிட்டிவ் ட்ரகை கொடுக்க போறோம். ஓகே, ஸோ கொடுத்து பிளாக் பண்ண போறோம். அதுவே ப்ரோட்டான் பம்பையும் பிளாக் பண்ண போறோம். ப்ரோஸ்டாகிளாண்டினை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியே இருக்க ஒரு ட்ரகை கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ வில் சி ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் இந்த பேரட்டல் சிஸ்ல வந்து பார்த்து அதே பிக்சர் தான். ஸோ மஸ்கானிக் ட்ரக் அசிட்டில்கோலின் போய் பைண்ட் பண்ணிச்சா என்ன பண்ணிடும்? ஆசிட் செக்ரேஷன்ஸ் அதிகப்படுத்தும். ஸோ நம்ம என்ன கொடுக்க போறோம்? அதை பிளாக் பண்ண போறோம். காம்படிட்டிவ்லி அதுக்கு முன்னாடி இது வேகமா போய் இது கூட பைண்ட் பண்ணிக்கும். காம்படிட்டிவ் ஆன்டாகனிஸ்ட் கொடுக்க போறோம். தட் இஸ் யுவர் ஆன்டி மஸ்கரானிக் ட்ரக்ஸ், ஆன்டி கொலினர்ஜிக் ட்ரக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன கொடுக்க போறோம்? உங்களுடைய ஹிஸ்டமைன் ரிசப்டார் H2 போய் பைண்ட் பண்ணுது பாத்தீங்களா? அதனால H2 ரிசப்டார் பிளாக்கர் கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே பண்ணிட்டோம். அடுத்து அப்படியும் ஆசிட் செக்ரேஷன் வரக்கூடாது. வேற எங்க மெயின் நடக்கும்? புரோட்டான் பம்ப் வழியா தான் நடக்கும். ஸோ அங்க போய் அங்க ஒரு இன்ஹிபிட்டர் கொடுத்த போறோம். புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர். ஸோ எல்லா பிளாக்கமும் நம்ம பிளாக் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஆசிடு ஸ்டாப் பண்ணிட்டோம் செக்ரேஷன்ஸை. ஓகே, ப்ரோஸ்டாகிளாண்டினை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ்டாகிளாண்டின் என்ன பண்ணும்? அது சாதாரணமா ஆசிட் செக்ரேஷன்ஸை குறைக்க தான் போகுது. ஸோ அதனால ப்ரோஸ்டாகிளாண்டின் மாதிரியே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை கொடுக்க போறோம். தட் இஸ் யுவர் ப்ரோஸ்டாகிளாண்டின் அனலாகா கொடுக்க போறோம். அவ்வளவுதாங்க. இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு 4 கிளாசிபிகேஷன்ஸ் ஈஸியா ஞாபகம் தரும். ஓகே, so the first drug is your anticholinergic or anti-muscarinic drugs, then H2 receptor blocker, proton pump inhibitors. சரியா? so first reduction of gastric acid பொறுத்தவரைக்கும் இந்த 4 drug தான் இருக்கு. இது ஒன் பை ஒன் பார்க்கலாம். first is your H2 receptor blocker. H2 receptor blocker இந்த ஹிஸ்டமைன் போய் பைண்ட் பண்றதை பிளாக் பண்றது. சரியா? ஆக்சுவலா ஹிஸ்டமைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன டவுட் வரும். H1 H2 இந்த ரெண்டு விஷயம் வரும். H1 அப்படின்றது எப்பவுமே வந்து என்னது? அது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், அலர்ஜியில கொடுக்கறது தான் உங்களுக்கு H1 பிளாக்கர்ஸ். ஓகே, ஸோ அதான் ஆன்டி ஹிஸ்டமைன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றது. H2 வந்து உங்களுடைய ஆசிட் செக்ரேஷன்ஸ் இன்வால்வ் பண்ணி வருது. ஸோ இதுல வரக்கூடிய ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிமிட்டிடின், ஆனிட்டிடின், ஃபேமோட்டிடின், ராக்ஸோட்டிடின் எல்லாமே என்ன இதுல முடிச்சிருக்கு? டிடின் முடியுது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கலந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே டிடைன் சொல்லிட்டு அந்த இதுலதான் முடியுது உங்களுக்கு H2 ரிசப்டார் பிளாக்கர். ஓகே, இதோட மெக்கானிசம் என்ன? H2 ரிசப்டார்ல வேகமா போய் இது பைண்ட் பண்ணிடுது, ஹிஸ்டமைன் போய் பைண்ட் பண்ண விடாம தடுக்குது. ஏன்னா ஹிஸ்டமைன் போய் H2 பைண்ட் பண்ணா என்ன பண்ணிடும்? அது ஆசிட் புரோட்டான் பம்ப் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதனால these blockers are competitively inhibition of your H2 receptors. அதுதான் உடைய பிளாக்கிங் வேலை தான் பண்ணுது. ஸோ இதோட சைட் எஃபெக்ட்ஸ்ல என்ன இருக்கும்? சிலருக்கு வந்து டயரியா, ஹெட்ஏக் பண்ணும், சிலருக்கு கான்ஸ்டிபேஷன், ஃபெட்டிக் பண்ணும், கன்ஃபியூஷன், ஹாலுசினேஷன். ஸோ there are different side effects are there. ஓகே, ஸோ இந்த பிரெக்னன்சில கொஞ்சம் ரொம்ப தேவைப்பட்ட மட்டும்தான் கொடுக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் எதுனா உங்களுக்கு பிளாசென்டல் பேரியரை கிராஸ் பண்ணி போகும். அதனால தேவைப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு H2 பிளாக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுல ட்ரக் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமிட்டிடின், ரானிட்டிடின் இருக்கும். ஸோ இதுல வந்து சிமிட்டிடின் அப்படின்ற ட்ரக்குல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய சீரம்ல இருக்கக்கூடிய ப்ரோலாக்டின் லெவலை பண்ணிடும், அதிகப்படுத்திடும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும்? கைனகோமாஸ்டியா, இம்பார்ட்டன்ஸ் இன்மென், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் காஸ் பண்ணுது உங்களுடைய சிமிட்டிடின் ட்ரக்கு. ஸோ இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களா. H2 பிளாக்கர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? H2 பிளாக்கர்ஸ்க்கு என்ன ட்ரக்ஸ் எல்லாம் வரும் சொன்னேன்? சிமிட்டிடின், ரானிட்டிடின், ராக்ஸோட்டிடின், ஃபேமோட்டிடின். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் எப்படி இருக்கு பாருங்களேன். சி, சிமிட்டிடின் அல்ல சி. நீங்க ஜஸ்ட் இந்த குரோமா இந்த கடை இருக்கு பாத்தீங்களா? குரோமா கடையை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த குரோமா கடையில ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வந்துச்சு? சி. சி ஃபார் சிமிட்டிடின். அது அடுத்த லெட்டர் என்ன சொல்றேன்? ஆர் சொல்றேன். ஸோ ஆர் ஃபார் ரானிட்டிடின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த லெட்டர் என்னதுக்கு? ஓ வந்திருக்கு. சரியா? ஸோ ஓ வர சொல்லணும்னா நமக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? ராக்ஸோ வருதுல்ல. ஸோ R1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக்ஸோட்டிடின். ஓகே, லாஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? ஃபேமோட்டிடின் தான் இருக்கு. அங்க இருக்க மா சவுண்ட் வருதுல்ல, அதனால ஃபேமோட்டிடின் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது சிமிட்டிடின், ராக்ஸோட்டிடின், ராமோட்டிடின் அண்ட் ஃபேமோட்டிடின். ஸோ இந்த ஆர்டர்ல வச்சதுக்கு ஒரு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா இருக்கிற ட்ரக்லயே வந்து பாத்தீங்கன்னா சிமிட்டிடினை விட ரானிட்டிடின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ரானிட்டிடினும் ராக்ஸோட்டிடினும் ஈக்குவலா இருக்கும். ஃபேமோட்டிடின் அதை விட இன்னுமே உங்களுக்கு ஆக்டிவிட்டி மீன்ஸ் பொட்டன்சி ஜாஸ்தியாவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நான் இந்த மாதிரி உங்களுக்கு வச்சிருக்கேன். குரோமோ நீங்க ஞாபகம் வச்சுட்டேன். எழுதும் போது நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஸோ சிமிட்டிடினை விட ரானிட்டிடின் பெட்டரா இருக்கும். ரானிட்டிடின் ராக்ஸோட்டிடின் ஈக்குவலா இருக்கும். ஃபேமோட்டிடின் இன்னும் கொஞ்சம் பொட்டன்ட் ஜாஸ்தியா இருக்கும் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன சவுண்ட்ல முடியும்? டிடின் சவுண்ட்ல முடியும். சிமிட்டிடின், ரானிட்டிடின், ராக்ஸோட்டிடின், ஃபேமோட்டிடின் அப்படின்ற விஷயத்துல முடியும். சிமிட்டிடினுக்கும் ரானிட்டிடினும் வந்து பாத்தீங்கன்னா சிமிட்டிடின் ட்ரகை இப்போ அவ்வளோ யூஸ் பண்றது கிடையாது. ஏன் யூஸ் பண்றது கிடையாது? ரானிட்டிடின் இஸ் ப்ரிஃபர்ட் தேன் சிமிட்டிடின். இது நிறைய வைவா கொஸ்டின்ஸ்ல நிறைய பேர் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரானிட்டிடின் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்பாங்க.
சோ அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ ரானிடிடின் அப்படின்றது மோர் பொட்டன்ட். நான் அந்த பிக்சர்ல சொல்லும்போது சிமிடிடினுக்கு அப்புறம் ரானிடிடின் சொன்னேன்ல. சோ ரானிடிடின் அப்படின்றது ரொம்ப பொட்டன்டாவும் இருக்கும், லாங் ஆக்டிவா இருக்கும் when compared to சிமிடிடின். சிமிடிடினை விட ரானிடிடின் தான் என்னது பொட்டன்ட் as well as லாங் ஆக்டிங் இருக்கு. அடுத்து அந்த ஆண்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டி சொன்ன பாத்தீங்களா, கைனோகோமாஸ்டியா அந்த பிரச்சனை எல்லாம் இது பண்ணுது, சிமிடிடின் காஸ் பண்ணுது. வேற ரானிடிடின் அந்த பிரச்சனையே கிடையாது. சரியா, அந்த மாதிரி பிரச்சனையே வராது. சோ ரானிடிடின் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்றோம். வேற சிமிடிடின் will produces anti androgenic effect, கைனோகோமாஸ்டியா, இம்போடென்சி அந்த மாதிரி நிறைய பிரச்சனை காஸ் பண்ணுது சிமிடிடின். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரானிடிடின் வந்து உங்களுக்கு பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி பிரெயின்குள்ள போகாது. ஓகே, சோ உங்களுக்கு சிஎன்எஸ் எஃபெக்ட் அப்படின்றது கொஞ்சம் ரேரா தான் நடக்கும். வேற சிமிடிடின் will crosses your blood brain barrier. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் சிமிடிடின்ல. சோ அதாவது சிமிடிடின் யூசஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறையவே உங்களுக்கு யூஸ் பண்றது கிடையாது. சோ ரானிடிடின் தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ இதை வந்து யூசுவலாவே வைவால கேட்கக்கூடிய கொஸ்டின், why சிமிடிடின் is not used or why ranitidine is preferred over சிமிடிடின் அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. சோ அதுக்கான கம்பேரிசன் இதுதான். ஓகேங்களா. சோ மெயினா அந்த ஆன்டி ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது H2 ரிசெப்டார் பிளாக்கர். ட்ரக் நேம் பார்த்தாச்சு, எல்லாம் டிடிடிடின் சவுண்ட்ல வரும். அந்த குரோமா ஞாபகம் வச்சுக்கோங்க, குரோமா வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடியது அடுத்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர். அந்த புரோட்டான் பம்ப் பார்த்தோம்ல, அந்த புரோட்டான் பம்பை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக். இது என்ன மெக்கானிசம்? இட்ஸ் இர்ரிவர்சிபிளி இன்ஹிபிட். ரிவர்சிபிளா இல்ல, பண்ணதான். ஓகே, டோட்டலா என்ன பண்ணிடுது, ஆசிட் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி விடுது. irreversibly inhibit the H plus K plus ATPase. அந்த புரோட்டான் டோட்டலா வந்து என்ன பண்ணிடுது, இன்ஹிபிட் பண்ணி விட்டுடுது. இதுல இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒமிப்ரசோல், லான்சோப்ரசோல், பேண்டப்ரசோல், ராபிப்ரசோல் அண்ட் இசோமிப்ரசோல். சோ இது எல்லாமே பிரசோல் அப்படின்ற சவுண்ட்ல முடியுது. சோ இந்த ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, இது irreversibly பண்றதால என்ன ஆகும், டோட்டலாவே அங்க HCl செக்ரீஷன்ஸே வராது. ஓகே, சோ புது செல் வரும் பாத்தீங்களா, அந்த செல்ல உங்களுக்கு செக்ரீஷன்ஸே இருக்காது. செக்ரீஷன்ஸ் எப்ப திரும்பி வரும், நீங்க மருந்தை ஸ்டாப் பண்ணி 3-5 days கழிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஆசிட் செக்ரீஷன்ஸ் வந்து நார்மலாவே வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் இதுல வரக்கூடிய ட்ரக்ஸ் பார்க்கலாம். சோ இந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸை எப்படி ஈஸியா நம்ம ஈஸி ஃபார்மகாலஜி சேனல் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு தரணும் அப்படின்றதுக்காக தான். சரியா, சோ அதனால எப்படி நான் சொல்றேன் பாருங்களேன். புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் அப்படின்றதுக்கு இந்த பம்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லார் வீட்லயும் இருக்கும். மேபி மத்தவங்க கிட்ட நீங்க பாத்திருப்பீங்க, தண்ணி அடிக்கிற பம்ப் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பம்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பம்பை பார்க்கும்போது நமக்கு ஒரு 2-3 விஷயங்கள் ஞாபகம் வரும். இது ஃபர்ஸ்ட் இது என்னது, இது ஒரு பம்பு. சரிங்களா, இந்த பம்ப் அதை எப்படி நமக்கு அழுத்தி தான் அடிக்கணும், ரைட்டா. சோ பிரஸ் பண்ணாதான் தண்ணி வரும், சும்மா நின்று வேடிக்கை பார்த்தா தண்ணி வராது. சோ யூ ஹேவ் டு பிரஸ் இட். சோ பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அங்க உள்ளுக்குள்ள இருக்க ஹோல்ல இருந்து தண்ணி வந்து நமக்கு வெளியில வரும். சோ யூ ஜஸ்ட் ரிமெம்பர் தீஸ் 3 வேர்ட்ஸ், பம்ப், பிரஸ், ஹோல். ஓகே, சோ பம்ப் இருக்கு, அதை நம்ம பிரஸ் பண்றோம், அந்த ஹோல் வழியா வாட்டர் வருது. சோ இது இந்த ஜஸ்ட் இதை நீங்க இமேஜின் பண்ணிக்கும் பொழுது, அப்ப புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரசோல், பிரஸ் ஹோல், பிரசோல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சோ ஏன்னா இதுல வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே என்ன வரும், பிரசோல் அப்படின்ற சவுண்ட்ல வரும். ஒமிப்ரசோல், பேண்டப்ரசோல், லான்சோப்ரசோல் அப்படின்ற பிரசோல் அப்படின்ற சவுண்ட்லயே வரும். ஓகேவா. சோ அதுல இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு பண்ணிருக்கேன். நீங்க இந்த பிரசோல் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுட்டாலே அதுல இருக்க ட்ரக் நேமுமே உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம என்ன பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயுமே உங்களுக்கு வரும் பாருங்களேன். சோ யூ ஜஸ்ட் பி வந்துச்சா, சோ தட் இஸ் பேண்டப்ரசோல். அடுத்த ராபிப்ரசோல் 6 இருக்கு, அதுக்கப்புறம் AZ அங்க எடுத்துக்கோங்க, அப்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒமிப்ரசோல், லான்சோப்ரசோல், எசோமிப்ரசோல். சோ இந்த பிரசோல் அப்படின்ற ஒரு வேர்ட், பம்ப் பிரசோல்ன்ற ஒரு வேர்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் பிரசோல். சோ இந்த எண்டிங் வேர்டும் பிரசோல் முடியும், ஸ்டார்டிங் லெட்டர்ஸ்க்கும் நீங்க பிரசோல் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். சரியா, சோ ஸ்டார்டிங்குமே PROLE அந்த பிரசோல்ன்ற சவுண்ட் வந்துச்சு உங்களுக்கு. நடுவுலயுமே வந்து எண்டிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரசோல்ன்ற ஒரு வேர்டு வருது. சோ அந்த பம்ப், பிரஸ், ஹோல், இதை நீங்க இப்படி சொல்லி தரணுமா எனக்கு தெரியல, ரைட்டான மெத்தடா தெரியல, பட் ஸ்டில் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா எந்த கிளாசிபிகேஷன்ல ஒரு ட்ரக் வருது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. சரியா, சோ 1 or 2 டைம்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷார்ட் கட்லாம் நீங்க தேவையே இல்லை, ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரிங் 1 or 2-3 டைம்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மெத்தட் உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் கத்துக்காமே மருந்து பேரே படிக்கிறதுக்கு நிறைய பேர் பயந்துகிட்டே இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்கான தான் ஒரு ஐடியா தான் தவிர இது வந்து எல்லாருக்குமே திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த பிகினர்ஸ் அண்ட் ஒன்லி ஃபார் தோஸ் கொஞ்சம் எனக்கு
புரியல, இல்ல எனக்கு ஈஸியா சொல்லித்தாங்க அப்படின்றவங்களுக்கான இதுதான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் பம்ப் ப்ரஸோல் ஞாபகம் வச்சுட்டு அந்த ப்ரஸோல் ப்ரொனன்சியேஷன்லேயே நீங்க வந்து ட்ரக்ஸ் நேம்ஸையும் படிச்சிடலாம். ஸோ இன்னுமே இதுக்கு பிக்சரோட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து உங்களுடைய பம்ப் இருக்கு ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன்? ப்ரஸோல் ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன். ஸோ இங்க பாருங்க, இது என்ன ட்ரக் அப்ப? திஸ் இஸ் யுவர் பேண்டப்ரஸோல். இதோட சேர்த்தா ராபிட்டும் ப்ரஸோல் சேர்த்தா ராபிப்ரஸோல். இது என்னது? ஓம் இருக்கு. ஸோ ஓமிப்ரஸோல். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கேன்? ரைட்டு ராங்கா சொல்லுவாங்கல்ல. ஸோ எஸ் அப்படின்றதுக்காக டிக் கொடுத்துருக்கேன். அப்ப எஸ் இருக்கு, ஓம் இருக்கு. அப்ப எஸ் இஸ் ஓமிப்ரஸோல். அடுத்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்றாங்க, லான்செட் வச்சு குத்துறாங்க ரைட்டா? ஸோ இட்ஸ் லான்சப்ரஸோல். ஸோ இதுதான் உங்களுடைய புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ். ஸோ யூ ஹேவ் பேண்டப்ரஸோல், ராபிப்ரஸோல், omeprazole, lansoprazole, and esomeprazole. Okay, these are the proton pump inhibitors. So endingலயும் ஸ்டார்டிங்லயுமே இந்த ப்ரொசோல் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது தேர்ட் கேட்டகரி இஸ் யுவர் ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். அதாவது எல்லாமே ஃபர்ஸ்ட்லயே ஆசிட் செக்ரேஷன்ஸை குறைக்கக்கூடிய ட்ரக்லயே மூணாவது ட்ரக் நம்ம ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக் பார்க்குறோம். ஸோ இதுல ரெடியூசஸ் யுவர் கேஸ்ட்ரிக் யூஸ், டிலே தி கேஸ்ட்ரிக் எம்ப்ளிஃபையிங் டைம். ஸோ இதுல M1 ரிசெப்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் உடைய ஆசிட் செக்ரேஷன்ஸ் உங்களுக்கு குறைக்குது. இதுல we have the drug like pyrazipine, propantherine, then oxyphenonium. So these are the drugs that is involved in the anticholinergic action. உங்களுக்கு ஆசிட் செக்ரேஷன்ஸையும் குறைக்குது. ஸோ எப்பயுமே உங்களுக்கு இந்த பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் செக்ரீஷன்ஸையும் அதிகப்படுத்துறது தான் உங்க அசிடைல்கோலின் வேலையே. இது ஏற்கனவே நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லாக்ரிமேஷன், வாயில சலைவேஷன்ஸ், அதுக்கப்புறம் லங்ல போச்சுன்னா உங்களுக்கு பிராங்கோஸ்பாசம், அதுக்கப்புறம் உங்க ஜிஐடில வந்துச்சுன்னா ஆசிட் செக்ரீஷன்ஸ். ஸோ எல்லா டைப் ஆஃப் செக்ரீஷன்ஸும் அதிகப்படுத்துறது தான் உங்களுடைய இதோட வேலை, அசிடைல்கோலினோட வேலை. அப்ப நமக்கு ஆசிட் செக்ரீஷன்ஸ் பதிலா வேணுமா? வேண்டாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக் கொடுக்கணும். ஸோ எப்பயும் நீங்க மறந்தாலும் இந்த பிக்சரை உங்க உருவத்துல ஞாபகம் வச்சுட்டே இருங்க, சரியா? ஸோ இந்த பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க யாராவது பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பண்ணேன், கண்டிப்பா பாருங்க. ஸோ இது கண்டிப்பா வந்து அந்த ஒரு இடத்துல நீங்க மறந்தா கூட ஒரு இடத்துல நீங்க ஞாபகம் வச்சு கொண்டு வரணுமே அப்படின்றதுக்காக நான் இந்த பிக்சர் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ ஜிஐடி ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது? உங்களுக்கு இன்க்ரீசஸ் யுவர் ஆசிட் செக்ரேஷன்ஸ். அதனால கண்டிப்பா நம்ம என்ன கொடுப்போம்? ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக் தான் கொடுப்போம். நமக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடும், கொலினர்ஜிக்கா ஆன்டிகோலினர்ஜிக்கா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்போ கன்ஃபியூஷன் ஆகும்போது நீங்க ஜஸ்ட் இந்த ஒரு பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக். சரி, ஓகே. ஸோ இந்த ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க இந்த லாலிபாப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாலிபாப் பார்க்கவே எப்படி இருக்கு? பயங்கரமா நிறைய கலர்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ மல்டி கலர்ஸ் இருக்கு அதுல. ஸோ லாலிபாப் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு வயிற்றுல என்ன வரும்? அப்படியே ஒரு மவுத் வாட்டரிங்கா இருக்கும். ரைட்டா இல்லையா? ஓகே. ஸோ இது லாலிபாப், சோர் பாப் அப்படின்னு சும்மா வர வச்சுக்கிறேன். ஸோ இது எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரக்ஸை வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்காக தான். ஓகே. ஸோ உங்களோட ட்ரக்ஸ் எந்த மாதிரி ட்ரக்ஸ்னா, ஜஸ்ட் பிஓபி லாஸ்ட்ல வருது, பிஓபி, பைரன்சிபைன், ஆக்சிஃபெனோனியம், ப்ரோபாந்தலின். இந்த பிஓபி லாஸ்ட்ல லாலிபாப்னு கொடுத்து முடிச்சோம் பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய பைரன்சிபைன், ஆக்சிஃபெனோனியம், ப்ரோபாந்தலின். ஸோ இந்த மவுத் வாட்டரிங், மவுத் இப்ப சொன்ன பாத்தீங்களா, உங்களுக்கு பாராசிம்பத்தட்டிக் எல்லாமே என்ன பண்ணும்? செக்ரீஷன்ஸை அதிகப்படுத்தும். அப்படியே அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. சம்திங் உங்களுக்கு சலைவேஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக மவுத் வாட்டரிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு M1 ரிசெப்டார்ஸ். ஸோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் போதும், மஸ்குலானிக் ரிசெப்டார்ஸ் அப்படின்றதுக்காக நீங்க மல்டி கலர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். ஓகே, ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். ஸோ கொலினர்ஜிக்னால எல்லா செக்ரேஷன்ஸ் அதிகப்படுத்தும். ஆன்டிகோலினர்ஜிக்னா என்ன பண்ணும்? எல்லா செக்ரேஷன்ஸ் இன்க்ளூடிங் ஒரு ஆசிட் செக்ரேஷன்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு உங்களுடைய அல்சர்க்குள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் ப்ரோஸ்டாக்லாண்டைன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு முன்னாடி புரோட்டான் பம்பை இன்ஹிபிட் பண்ணோம், H2 இன்ஹிபிட் பண்ணோம், மஸ்குலானிக்கை இன்ஹிபிட் பண்ணோம். ஆனா ப்ரோஸ்டாக்லாண்டைனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம்? அந்த மாதிரியே இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸை கொடுக்க போறோம். We are going to give the prostaglandin analog. The prostaglandin analog பார்த்தீங்களா, PGE2, PGI2, அதான் மெயின் PGs present in your GI mucosa இருக்கக்கூடியது. ஸோ இது என்ன பண்ணும்? ஆசிட் செக்ரேஷன்ஸ் என்ன பண்ணும்னா குறைக்கும்ட்டேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஆசிட் இன்ஹிபிட் ரியாக்ஷன். அதே மாதிரி உங்க மியூகோசா லேயருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு ப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுக்குது. எப்படி கொடுக்கும்? நம்ம முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா, டிஃபென்சிவ் மெக்கானிசம். என்னெல்லாம் டிஃபென்சிவ் மெக்கானிசம் பண்ணணும்னு சொன்ன பாத்தீங்களா. ஸோ மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ், பைகார்பனேட் ப்ரொடக்ஷன்ஸ், இது எல்லா வழியும் உங்க ப்ரோஸ்டாக்லாண்டின் பண்ண போகுது. ஸோ இது உங்களுடைய ப்ரோஸ்டாக்லாண்டின் அனலாக்ஸ். இல்ல ட்ரக்ஸ் வந்தீங்கன்னா we have a misoprostol,
என்ப்ரோஸ்டில் அண்ட் ரியோப்ரோஸ்டில். மீசோப்ரோஸ்டால் அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்டால்னு முடியுது, மீதி எல்லாம் முடியுது ஸ்டில்னு முடியுது பாருங்க. இன்ப்ரோஸ்டில் அண்ட் ரியோப்ரோஸ்டில், என்ப்ரோஸ்டில் அண்ட் ரியோப்ரோஸ்டில், இது மீசோப்ரோஸ்டால். ஸோ இதுவும் நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. மீசோப்ரோஸ்டால் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது நம்ம எந்த கிளாசிபிகேஷன்ல படிக்கிறோம்? ப்ரோஸ்டாகிளாண்டின் அனலாக்ல படிக்கிறோம், ரைட்டா? சோ இப்போ ஒரு டீச்சர் உங்க கிளாஸ் எடுத்துட்டே இருக்காங்க, சரியா? நம்ம டீச்சர் என்ன சொல்லலாம்? மிஸ்ன்னு சொல்லலாமா இல்லையா? சோ அப்ப மிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரோஸ்டாகிளாண்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மிஸ்ஸும் ப்ரோஸ்டாகிளாண்டின் சேர்ந்தா நமக்கு ஆகுது அப்படியே மிஸ். இங்க இருக்க ப்ரோஸ்டாகிளாண்டின்ல பாதி வச்சுக்கோங்க, ப்ரோஸ்டா வரைக்கும் வச்சுக்கோங்க. மிஸ் ப்ரோஸ்டால். ஓகே, மிஸ் ப்ரோஸ்டால் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரக். ஓகேவா? சோ மிஸ் ப்ரோஸ்டால். ஏன்னா நிறைய பசங்க, தமிழ் மீடியம் பசங்களுக்கு வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் வந்துச்சுன்னா அவங்க தே கேன் ரைட் தி ஸ்பெல்லிங், அந்த ப்ரொனன்சியேஷன் அவங்க வர மாட்டேங்குது. சோ அதுக்காக தான் நான் வந்து இப்படி ஷார்ட் கட்டா, எப்படி இருந்தாலும் உனக்கு மருந்து பேர் தெரிஞ்சுக்கணும், மருந்து பேர் நீ ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? சோ அதுதான் நம்மளுக்கு அல்டிமேட் எய்ம். அதனால இப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மிஸ் ப்ரோஸ்டால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மிசோ ஒரு ஓ ப்ரொனன்சியேஷன் கொண்டு வந்துருங்க, மிசோ ப்ரோஸ்டால், சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா we have the other drug. இது என்ன ட்ரக்கா இருக்கும்? நடுவுல ப்ரோஸ்டாகிளாண்டின் வருது, கடைசியா என்ன கொடுத்திருக்கேன்? ஸ்டீல் கொடுத்திருக்கேன். இங்க என்ன கொடுத்திருக்கேன்? தமிழ்ல என் கொடுத்திருக்கேன். So this is your next group of drug, that is your N-prostil. ஏன்னா நீங்க வந்து ஸ்டீல் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வரணுன்றதுக்காக தான் ஸ்டீல் கொடுத்திருக்கேன். ஸ்டீல் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வரணும். பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னு கொடுத்திருக்கோம்? நம்ம மீசோப்ரோஸ்டால்னு கொடுத்திருக்கோம். ஆனா இப்ப வந்து ட்ரக்ல எப்படி வரணும்? என்ப்ரோஸ்டில் அப்படின்னு வரணும். அதே மாதிரி இன்னொரு ட்ரக் இருக்கு, தட் இஸ் யுவர், இந்த மாதிரியே ப்ரோஸ்டில் வரும். ஆனா முன்னாடி என்ன வருது? ரியோ மூவி பார்த்திருப்பீங்க, அதுல 1 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் வந்துச்சுல. சோ அந்த மூவி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது என்ன ட்ரக்? திஸ் இஸ் யுவர் ரியோ ப்ரோஸ்டில். அது ஸ்டீல் அப்படி வச்சுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டில் ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு வரணுன்றதுக்காக ரியோ ப்ரோஸ்டாகிளாண்டின் வருக, ப்ரோஸ்ட் ஸ்டீல். ஓகேவா? சோ திஸ் இஸ் யுவர் ரியோப்ரோஸ்டில். இதெல்லாம் எங்க வந்துச்சு? உங்களுடைய ப்ரோஸ்டாகிளாண்டின் அனலாக்ல வந்துச்சு. ஓகே, சோ இப்போ இதெல்லாமே மொத்தமா எந்த கிளாசிபிகேஷன்? உங்களுடைய ஆசிட் செக்ரீஷன் கிளாசிபிகேஷன்ல வந்த 4 ட்ரக் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ இப்போ இது ஒண்ணுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் கண்டிப்பா. H2 சொல்லும்போது டிடின் டிடின் சவுண்ட் சொன்னா, குரோமா சொன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டால் பம்ப் சொல்லும்போது என்ன சொன்னேன்? பம்ப் அடிக்கிறோம், பம்ப்ல வர பிரசோல், பம்ப் பிரசோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரக்கும் வந்துரும், இது வந்துரும். அடுத்து ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக் லாலிபாப் ஞாபகம் வச்சுக்கோங்க, POP வந்துரும். ப்ரோஸ்டாகிளாண்டின்ல உங்களுக்கு மிசோப்ரோஸ்டால் இருக்கு, அதுக்கப்புறம் மத்த ட்ரக்ஸ் இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கோங்க. சோ இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைப். சோ இந்த நிறைய கிளாசிபிகேஷன் ஃபர்ஸ்ட் போடுறேன், அதுல ஃபர்ஸ்ட் டைப் நம்ம முடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம நியூட்ரலைசேஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் ஆசிட்ஸ்க்கு போலாம். சோ நியூட்ரலைசேஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் ஆசிட் சொல்லும்போது அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு +1 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரோட எதை நீங்க ஆட் பண்ணா 0 ஆகும்? உங்ககிட்ட +1 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் கூட நீங்க எந்த நம்பரை ஆட் பண்ணும்போது அதுல 0 வரும்? கண்டிப்பா எல்லாரும் கரெக்டா சொல்லிருப்பீங்க, -1. சோ +1 அப்படின்ற இடத்துல -1 ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. கரெக்ட். சோ சிமிலர் வே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு ஆசிட் இருக்கு, ஒரு அமிலம் இருக்கு. அது கூட நீங்க எதை ஆட் பண்ணும்போது அந்த இடம் 0 ஆகும்? 0 மீன்ஸ் நியூட்ரலைஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிட் கூட நம்ம எதை ஆட் பண்ணணும்? ஆல்கேலிஸ் ஆர் பேஸ். சோ ஆசிட் அமிலத்து கூட நம்ம என்ன பண்ண போறோம்? ஆல்கேலியோ, ஆல்கேலி அல்லது பேஸ், ரெண்டும் ஒண்ணு தானே. சோ நம்ம அதை ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? ஆசிட் ஆல்கலியும் சேர்ந்த இடத்துல நியூட்ரலைஸ் ஆயிடும், சரிங்களா? சோ அதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம்? நியூட்ரலைசேஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் ஆசிட் சொல்றோம். இந்த சிமிலர் வே தான் நடக்க போகுது. சோ இப்ப நம்ம டெஸ்ட் டியூப்ல பண்ண விஷயம் நம்ம உடம்புக்குள்ள நடக்க போகுது. சோ நம்ம உடம்புக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட் செக்ரீஷன்ஸை ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம சில செட் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுத்தோம். செகண்ட் செட் ஆஃப் மெடிசன் நான் என்ன சொல்ல போறேன்? ஆசிட் இருக்கு, செக்ரீஷன்ஸ் தான் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஆனா ஆல்ரெடி சிந்தசிஸ் ஆகி அங்கேயே இருக்கு பாத்தீங்களா, அந்த அமிலத்தை என்ன பண்றது? சோ அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்றதுக்காக we are going to give these antacids against the acids. So we are going to give the bases that is going to act against your acids. That is why it is called as the antacids. Ada kodukappo, that is your second category of these drugs. So இதுல ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. சிஸ்டமிக் ஆன்டாசிட்ஸ் அப்படின்னு இருக்கு, நான் சிஸ்டமிக் ஆன்டாசிட்ஸ் அப்படின்னு ரெண்டு விதமான ஆன்டாசிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்டாசிடோட மெக்கானிசம் நல்லா பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த ஆன்டாசிட் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் பேஸ். ஸோ நம்ம உடம்புல ஆசிட் இருக்கு, அந்த ஆசிட் கூட இந்த வீக் பேஸ் சேர்ந்துட்டு ஒரு சால்ட் ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் வாட்டர் ஆயிடுது. ஓகே, ஸோ சால்ட் அண்ட் வாட்டர் வந்து அது பை ரெடியூசஸ் தி அசிடிட்டி. ஸோ சால்ட்டாகவும் வாட்டராகவும் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்னது, அதோட அமிலத்தன்மை அசிடிட்டி ஆனது குறையுது. It also promotes the mucosal defense mechanism of stimulation of the mucosal PGS productions. It also promotes the mucosal defense. அந்த நம்ம டிஃபென்சிவ் அண்ட் அக்ரெசிவ் சொன்ன பாத்தீங்களா, அந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம் இன்னும் ஸ்டிமுலேட் பண்றது பை ப்ரொடக்ஷன் ஆஃப் உங்க ப்ரோஸ்டர் கனல் ப்ரொடக்ஷன் பண்றது மூலமா உங்களுக்கு டிஃபென்ஸ் பாதுகாப்பு வேலையை அதிகப்படுத்துது இது. So this is the mechanism of action of your antacids. So we have two different type of antacids. One is systemic, other one is non-systemic. Systemic அப்படினாலே உங்க blood circulation குள்ள போகுது அப்படின்னு அர்த்தம். அதுல we have a sodium bicarbonate, sodium citrates, excuse me. So non-systemic antacids we have magnesium hydroxide, magnesium trisilicates, aluminum hydroxides, then we have a megaldrate, then calcium carbonates. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள non-systemic antacids. So the antacids அப்படின்னு சொல்லும்போது I said we have two different type. One is your systemic, other one is your non-systemic antacids. Systemic அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் a water soluble form. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ராபிட்லி ரியாக்ட் வித் யுவர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். கொடுத்த உடனே என்ன பண்ண, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட சேர்ந்து உடனே கார்பன் டை ஆக்சைடோ இந்த சால்ட்ஸும் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிடுது. ஏன்னா சோடியம் குளோரைட் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு சால்ட் வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ், அதனால உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு கேஸ்ட்ரிக் டிஸ்டென்ஷன், வயிறு வந்து அப்படியே எழுமி இருக்க மாதிரி உங்களுக்கு டிஸ்டென்ஷன்லாம் கொடுக்குது, ப்ளோட்டிங் மாதிரிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் அன்ரியாக்டட் ஆல்கலி. ஸோ இப்போ நீங்க கொடுக்குறீங்க ஒரு கொஞ்சம் ஆல்கலி உங்களோட ஆசிடோட சேர்ந்து இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஆல்கலி வந்து ரியாக்ட் ஆகாம இருக்கும் பாத்தீங்களா, அது என்ன பண்ணும், அப்சார்ப் ஆகி உங்க பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போயிடும். பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போயிட்டு இட் காசஸ் மெட்டபாலிக் அல்கலோசிஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்குது. உங்களுடைய சிஸ்டமிக் ஆன்டாசிஸ் கொடுக்கும் போது அது உங்க பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போக சான்சஸ் இருக்கு. அது உங்க பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போகும். அதாவது அன்ரியாக்டட், ரியாக்ட் ஆகாத மீதி இருக்கிறது உங்களுடைய பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போகும். இது உங்களுடைய சிஸ்டமிக் ஆன்டாசிட்ஸ். when you are coming to the non-systemic antacids, இங்க என்ன சொன்னேன், வாட்டர் சால்யூபிள் சொன்னேன். இது வந்து என்ன ஆகும், இன்சால்யூபிள் ஃபார்மா தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி சால்ட்டா கொடுப்பாங்க. அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட சேர்ந்து மெக்னீசியம் குளோரைடு இல்ல அலுமினியம் குளோரைட் மற்றும் வாட்டரா வருது. இது வந்து கேஸ் அப்படின்றது ஜெனரேட் ஆகுறதே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து உங்களுக்கு அன்அப்சார்ப்ட் மெக்னீசியமோ இல்ல அலுமினியமோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு டயரியா இல்ல கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பிரச்சனை தான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்னு வந்து டயரியா காஸ் பண்ணலாம், இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ணுது. ஸோ இதுதான் ஒரு கம்பாரிசன் ஆஃப் யுவர் சிஸ்டமிக் ஆன்டாசிட் அண்ட் நான் சிஸ்டமிக். ஆல்வேஸ் சிஸ்டமிக் மீன்ஸ் பிளட் ஸ்ட்ரீம். ஸோ சிஸ்டமிக்ல அன்அப்சார்ப், அதாவது அப்சார்ப் ஆகாம உங்களுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, அல்கலி கூட ஆசிட் கம்பைன் ஆகாம இருக்கக்கூடிய unreacted alkali will go reaches your bloodstream and produces the metabolic alkalosis நடக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஜெலுசில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல நிறைய சால்ட்ஸ் வந்திருக்கும். ஒரே ஒரு அலுமினியம் ஹைட்ராக்சைடு இல்ல மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இருக்காது, மல்டி சால்ட்ஸ் இருக்கும். ஏன் அந்த மாதிரி மல்டிபிள் சால்ட்ஸ் காம்பினேஷன்ஸ்ல கொடுக்குறாங்க, ஏன் வெறும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு மட்டும் கொடுக்க கூடாதா அப்படின்னா there is a reason for it. ஏன் மிக்சர் ஆஃப் சால்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a reason for it. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சால்ட் மட்டும் கொடுக்குறாங்கன்னா, ஸோ நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொல்லும் போது மெக்னீசியம் சால்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயரியா வரும். அதுல மெயின் ஏரியா என்ன, டயரியா இருக்கும். மெக்னீசியம் சால்ட் ராபிடா வேகமா ஆக்ட் பண்ணிடும். ஸோ நமக்கு ஒரு அலுமினியம் ஹைட்ராக்சைடு சால்ட் கூட சேர்த்து கொடுக்கும்போது இதோட சைட் எஃபெக்ட் என்ன பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். இதோட சைட் எஃபெக்ட் என்ன, கான்ஸ்டிபேஷன் ஆயிடுது, இது ஸ்லோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஆகக்கூடியவும் ஒரு ஸ்லோ ஆகக்கூடிய ஒரு ட்ரகையும், அதே மாதிரி ஒரு டயரியா காஸ் பண்ணது ஒரு ஏடிஆர், இது வந்து கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ணக்கூடிய ட்ரகையும் கொடுக்கும்போது என்ன ஆகுது, இதோட ஏடிஆர் அதோட ஏடிஆர் நமக்கு வந்து ஒன்னு பேலன்ஸ் பண்ணி நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸை குறைச்சிருது. அதனாலதான் தே ஆர் கிவிங் அஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் சால்ட்ஸ், காம்பினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுது, உன்னோட ஆக்டிவிட்டி இன்னொன்று வந்து லோ டோஸா இருக்கும்போது ஆக்டிவேட் பண்றதால சினர்ஜிஸ்டிக் ஆக்டிவிட்டி கொடுக்குது. ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று வந்து அதிகப்படுத்தும் போது ரெண்டும் காம்பினேஷனா கொடுக்கும்போது நமக்கு எஃபெக்டிவ் ஜாஸ்தியா இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் சொல்றோம். ஸோ அதனால காம்பினேஷனா கொடுக்குறோம். பட் மோஸ்ட் காமன்லி வெரி குட் வந்து ஆன்டாசிட்ஸ் அப்படின்னு சொல்றது உங்களுடைய மெகால்ட்ரேட் தான் உங்களுடைய வெரி குட் antacids. So this is all about your antacids. So we have finished the reduction of gastric acid secretions பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் நியூட்ரலைசேஷனும் பார்த்தாச்சு.
தேர்ட் ஒன் இஸ் யுவர் அல்சர் ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ். அல்சர் ப்ரொடக்டிவ் பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு, அல்சர்ல இருந்து உங்களை பாதுகாக்க போகுது. சிம்பிள் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வாயில ஒரு புண்ணு இருக்கு, நான் என்ன பண்ணுவீங்க, வெண்ணெயை தடவுறோம், ஸோ ஏதாவது தேங்காய் எண்ணெய் தடவுறீங்க, ஏதோ சம்திங் தடவுறோம், தேங்காய் பால் குடிக்கிறோம், சம்திங் நம்ம பண்ணி என்ன பண்றோம், அதை ப்ரொடெக்ட் பண்றோம், பாதுகாக்கிறோம். நம்ம காரமா சாப்பிட்றது கூட படக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கிறோமா இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களோட ஸ்டொமக் வால்ல இருக்கக்கூடிய அல்சரை நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும், பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கறதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், அல்சர் ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹியர் யூ ஹேவ் அ சுக்ரால்ஃபேட் அண்ட் கொலைடல் பிஸ்மத் சப்சிட்ரேட். என்ன ட்ரக்ஸ் இருக்கு, சுக்ரால்ஃபேட் அண்ட் கொலைடல் பிஸ்மத் சப்சிட்ரேட் அப்படின்னு 2 விதமான ட்ரக்ஸ் இருக்கு. சுக்ரால்ஃபேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சல்ஃபேட்டட் சுக்ரோஸும் அதுக்கப்புறம் சல்ஃபேட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் அது. ஸோ அது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு விஸ்கஸ் குழகுழன்னு இருக்கிறதால அழகா ஒரு உங்களுடைய பேஸ்ட் மாதிரி உங்களுடைய அல்சர் எங்க இருக்கோ அந்த எரோஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து அழகா உங்களுக்கு பைண்ட் பண்ணிட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே அந்த இடத்துல கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கு. அந்த கோட்டிங் இருக்கிறதால நமக்கு ஃபர்தரா அந்த ஆசிட் எதுவும் மேல பட்டு அதை அதிகப்படுத்தாது இல்ல அந்த இடத்தை. ஸோ அந்த விஷயம் தான் நடக்குது இந்த சுக்ரால்ஃபேட் எல்லாம் கொடுக்கும் பொழுது. ஆக்சுவலி அதுக்குள்ள என்ன சயின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்ரால்ஃபேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹேவிங் a negative charge. It binds to the positively charged protein in the base of the ulcer. So அல்சர்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் கூட இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் போய் பைண்ட் பண்ணிக்குது. பைண்ட் பண்ணிட்டு ஃபர்தரா உங்களுக்கு எரோஷன் ஆகாம, ஃபர்தரா உங்களுக்கு ஃபர்தர் டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்கிற வேலை தான் செய்து உங்க சுக்ரால்ஃபேட். வந்து இந்த சுக்ரால்ஃபேட்டை எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னேன், சல்ஃபேட்டட் சுக்ரோஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடுன்னு சொன்னேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சுக்ரோஸ் இருக்குது, ஒரு சல்ஃபேட் இருக்குது, சுக்ரோஸ் சல்ஃபேட், அதான் சுக்ரால்ஃபேட். ஓகே, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சுக்ரோஸ், சல்ஃபேட், சுக்ரால்ஃபேட். இது இல்லாமல் இன்னொரு ட்ரக் சொன்னேன் இதில், கொலைடல் பிஸ்மத் சப்சிட்ரேட். நம்ம வந்து படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பிஸ்மத் முன்னாடி வரணுமா, இல்லை சப்சிட்ரேட் முன்னாடி வரணுமா, இல்லை கொலைடல் முன்னாடி வரணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். சரியா? ஓகே, ஸோ அதுக்குமே ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க, நிறைய பேர் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அந்த சிபிஎஸ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபிஎஸ்சி போர்டு இருக்குல்ல, அந்த சிபிஎஸ்சி போர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுடைய கொலைடல் பிஸ்மத் சப்சிட்ரேட்கான ஷார்ட்கட். ஸோ சி கொலைடல், பி பிஸ்மத், எஸ் சப்சிட்ரேட்ல அந்த சிட்ரேட்ல ஈல முடியுதா, அந்த ஈ தான் அங்கே இருக்கு ஈ. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் த வேர்டு சிபிஎஸ்சி. ஸோ சிபிஎஸ்சி ஃபார் கொலைடல் பிஸ்மத் சப்சிட்ரேட். ஸோ சிபிஎஸ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கக்கூடிய சுக்ரோஸும் சல்ஃபேட் சுக்ரால்ஃபேட் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் ரெண்டுமே உங்களுடைய அல்சர் ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ். இந்த மெயினாக இந்த அல்சர் ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் ஜிஐ ப்ளீடிங். ஸோ அப்பர் ஜிஐ ட்ராக்ல வரக்கூடிய ப்ளீடிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் வரக்கூடிய ப்ளீடிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் ஆல்வேஸ் எண்டிங் வித் ஐடிஐஎஸ்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய கேஸ்ட்ரைக் ட்ராக்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டொமக் இன்ஃப்ளமேஷன்ஸ்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்கள் அல்சர் ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் யுவர் அல்சர் ப்ரொடக்டிவ்ஸ். ஸோ அக்கார்டிங் டு த கிளாசிஃபிகேஷன்ஸ் நமக்கு ரிடக்ஷன் முடிஞ்சாச்சு, நியூட்ரலைசேஷன் முடிஞ்சாச்சு, அல்சர் ப்ரொடக்டிவும் முடிஞ்சாச்சு. லாஸ்ட் ஒன் இஸ் யுவர் ஆன்டி ஹெலிகோபாக்டர் பைலோரி ட்ரக்ஸ். ஸோ ஹெலிகோபாக்டர் பைலோரி ட்ரக்ஸ், ஹெலிகோபாக்டர் அப்படின்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். சரிங்களா? ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்றது நம்ம நார்மலாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய பேருக்கு இருக்கு. அது ஓரளவுக்கு இருக்கும்போது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அது அதிகப்படியாக ஆகும் பொழுது அது நம்முடைய ஜிஐ ட்ராக்ல வந்து தாக்கத்தை அதிகப்படுத்தும் போது தான் நம்ம என்ன பண்ணுது, அல்சர் சிவியர் ஆகி நம்ம வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு கோ ஃபார் தீஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ அமாக்சிசிலின், மெட்ரோனிடசோல், டினிடசோல், டெட்ராசைக்ளின், கிளாத்ரோமைசின் சொல்லி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நம்ம இதுக்கு மெயினாக போகிறோம். ஸோ இந்த H. pylori அப்படின்றது என்னன்னா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நம்ம ஸ்டொமக் இருக்கு. ஸோ ஸ்டொமக் அப்படி நமக்கு எப்படி கைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இருக்கு, ஸ்கின்க்கு லேயராக இருக்கு பார்த்தீங்களா, எபிடெர்மிஸ், டெர்மிஸ் சொல்கிறோமா, சப்கியூட்டேனியஸ் இப்படி போயிட்டு இருக்கா. ஸோ சிமிலர் வே நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டொமக் வால் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ மியூக்கோஸ் மெம்பரேன். அந்த மியூக்கோசல் மெம்பரேன்ல தான் நமக்கு மியூக்கஸ் செக்ரீஷன் ஆகிட்டு வழுவழுன்னு வச்சுட்டே இருக்கு, ரைட்டா? ஸோ அது கீழே உங்களுக்கு என்ன இருக்கு, கேஸ்ட்ரிக் எபித்தீலியம் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த H. pylori இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன பண்ணுது, அது வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரிக் எபித்தீலியம்ல தான் வந்து வாழ ஆரம்பிச்சிருது. ஆனா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வாழணும்னா அதுக்கு அசிடிக் பேஸ் தேவையில்லை. அசிடிக் பேஸ் தான் செத்து போயிடும். அதனால என்ன பண்ணும், அது ஸ்டார்ட்ஸ் ரிலீசிங் அமோனியா. என்ன பண்ணுது, அது ஒரு அமோனியாவை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அது சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லாக அது ஒரு அமோனியாவை ரிலீஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க அமிலத்தன்மையை குறைச்சது, ஆசிட் செக்ரேஷன்ஸ், அந்த ஆசிட ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுது.
ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன், நம்ம ஏற்கனவே இன்ஃப்ளமேஷன் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது ஒரு செல்லு மேல ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு தாக்கம் வருது. அது ஒரு பிசிக்கல் தாக்கமா இருக்கலாம், இல்ல ஒரு கெமிக்கல் தாக்கமா இருக்கலாம், அது ஒரு ட்ரக்கால இருக்கலாம், ஒரு இது உங்களுடைய மைக்ரோ ஆர்கானிசமால இருக்கலாம். எப்படி நமக்கு கொரோனா வைரஸ் போய் உங்களுக்கு போய் லங்ல போய் ஒரு இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுதோ, சிமிலர் வே இது என்ன பண்ணுது, அந்த செல்லுக்கு இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணி அதனால உங்களுக்கு பிரச்சனை வருது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் H. pylori இன்ஃபெக்ஷன்ஸ். இதுதான் உங்களுடைய H. pylori. ஸோ இதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we have lot of drugs. மெயினா ட்ரிபிள் ட்ரக் ரெஜிமென் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது 3 ட்ரக் கொடுக்குறாங்க. என்ன 3 ட்ரக் காம்பினேஷனா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆன்டிபயோட்டிக். ஏன்னா அது இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டேன், கிருமி. அது கிருமியை சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் தான் கொடுத்தாங்கணும். ஸோ 2 ஆன்டிபயோட்டிக், அது கூட ஒரு பிபிஐ. வாட் இஸ் பிபிஐ? பிபிஐ இஸ் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார். பம்ப்னாலே உங்களுக்கு ப்ரொசோல் ஞாபகம் வரணும். ஓகே, ஸோ ஒரு புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ் கொடுக்க போறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 14 days 2 weeks ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்க போறாங்க. ஸோ என்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் 2 வந்து கிளாரித்ரோமைசின் இல்லை அமாக்சிசிலின் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலின் ஒத்துக்காது, அலர்ஜி இருக்கும். சொல்லியிருக்கா இல்லை, இன்ட்ராடர்மல் இன்ஜெக்ஷன் போட்டு செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். சில பேருக்கு வந்து பெனிசிலின் ரொம்ப சிவியர் டேமேஜ், அவங்களுக்கு வந்து அனஃபைலாக்டிக் ஷாக் எல்லாம் காஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பென்சிலின் அலர்ஜிக்கு இருக்கா, வேண்டவே வேண்டாம், நம்ம என்ன போயிடலாம், மெட்ரோனிடசோலுக்கு போயிடலாம். பென்ட்ரோடசோல், டினிடசோல் அந்த மாதிரி ட்ரக் இருக்கு பார்த்தீங்களா, அது கூட போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் 2 ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு கொடுக்கும் பொழுது, ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நம்ம பிபிஐ மட்டும் இன்னும் ஒரு 4 to 6 weeks கண்டினியூ பண்ணா கம்ப்ளீட்டா அல்சர் உங்களுக்கு சரியாயிடும். கம்ப்ளீட் அல்சர் ஹீலிங் வேணா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் ட்ரிபிள் ட்ரக் ரெஜிமெண்ட். நீங்க அவங்கவுங்க எந்த டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்றீங்களோ அந்த டெக்ஸ்ட் புக்ல கிளியரா ட்ரக்ஸ் நேம்ஸ், டோசேஜ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயம் சொல்றேன். ஸோ யூ ப்ளீஸ் ரெஃபர் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் திஸ் டோஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இப்போ வந்து ட்ரிபிள் ட்ரக் ரெஜிமெண்ட் கொடுத்தும் சரியாகல அப்படின்னா நம்ம குவாட்ரபிள் போய்க்கலாம், 4 ட்ரக்ஸ் கொடுக்கலாம். அது என்ன 4 ட்ரக்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிபிஐ கொடுத்தாங்க, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், 2 ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருக்கீங்க. கூட என்ன கொடுக்க போறோம்? பிஸ்மத் சப்ஸ்டிட்யூட், குழல் பிஸ்மத் சப்ஸ்டிட்யூட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சிபிஎஸ்சி தான் கொடுக்க போறோம். ஸோ கொடுத்து அது என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ட் லேயர் கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குவாட்ரபிள் ரெஜிமெண்ட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ ட்ரிபிள் ட்ரக் ரெஜிமெண்ட் ஒரு குவாட்ரபிள் ட்ரக் ரெஜிமெண்ட். ஸோ ஈஸியாக இதில் வந்து மெயினாக இந்த H. pylori இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸை ஏடிஎம் பின் சேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஎம் பின் சேஞ்ச் என்னது? ஏடிஎம் இங்கே தட் இஸ் அமாக்சிசிலின், டெட்ராசைக்ளின் அண்ட் மெட்ரோனிடசோல். பின்னு சொல்றதுல பி ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் இஸ் யுவர் பிபி, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ். சேஞ்ச்ன்றது குழல் பிஸ்மத் சப்ஸ்டிட்யூட் இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரக் H. pylori சொல்லும்பொழுது அட்லீஸ்ட் இந்த 5 ட்ரக் நேம் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ அமாக்சிசிலின், டெட்ராசைக்ளின்ஸ், மெட்ரோனிடசோல் அண்ட் பிபிஐ, குழல் பிஸ்மத் சப்ஸ்டிட்யூட். இன்கேஸ் அவங்க வந்து அமாக்சிசிலின் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கு அப்படின்னா மெட்ரோனிடசோல் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, கிளாரித்ரோமைசின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சி வந்து நீங்கள் கிளாரித்ரோமைசின் கூட கொடுக்கலாம். ஸோ அமாக்சிசிலின் ஆர் மெட்ரோனிடசோல் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒன்று கிளாரித்ரோமைசின் ஆல்சோ யூ கேன் ஆட். ஸோ சி ஃபார் குழல் பிஸ்மத் சப்ஸ்டிட்யூட். ஸோ நவ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெப்டிக் அல்சரில் ஸோ 4 கேட்டகரி மெயினாக இருந்துச்சு. ஒன்று ஆசிடையே ஸ்டாப் பண்ணும், அடுத்து இருந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணி அதை பவர் என்ன பண்ணோம், அப்படியே குறைச்சி விட்டுட்டோம். அடுத்து உங்களுடைய ஸ்டொமக் வாலுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி கொடுத்தோம், ப்ரொடக்டிவ் லேயர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபெக்ஷனால வந்து பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து சரி பண்ணோம். ஸோ இதுதான் உங்களுடைய கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரக். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெப்டிக் அல்சர் படிக்கிறது வந்து ஈஸியான வேலை கிடையாது. ஸோ கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பெப்டிக் அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ எந்தெந்த ட்ரக் எந்தெந்த மாதிரி அல்சர் கொடுக்கலாம்? நிறைய டைப் ஆஃப் அல்சர் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸால வரும், என்ன செய்தி ட்ரக்கால வரும், நிறைய டைப் ஆஃப் அல்சர் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன மாதிரி ட்ரக்கை எந்த மாதிரி டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ H2 ரிசெப்டார் பிளாக்கர்ஸாக இருக்கட்டும், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்லாம் வெரி குட். புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் தான் வந்து இருக்கிறதுலேயே தி பெஸ்ட். கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகு போல சரியாயிடும். ஸோ ஒரு டியோடினல் அல்சரா இருக்கு, இல்லை ஒரு கேஸ்ட்ரிக் அல்சரா இருக்கு, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸால் வரக்கூடிய அல்சரா இருக்கு, இல்லை ஜோலிங்கர் எலிசன் சிண்ட்ரோமா இருக்கு, இல்லை ஜிஆர்டி கேர்டா இருக்கு, இப்போ ப்ரொஃபைலாக்சிஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷனல் நிமோனியா. ஸோ இது எல்லா டைப்புக்குமே வந்து வி கேன் கோ ஃபார் திஸ் H2 ரிசெப்டார் பிளாக்கர்ஸ் ஆர் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ இதுதான் மேக்ஸிமம் யூசஸ் இருக்கும். இந்த 2 ட்ரக் தான் நிறைய கேசஸ்க்கு நம்ம வந்து ட்ரக்கா கொடுக்கலாம். உங்களுடைய புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸும் H2 ரிசெப்டார் பிளாக்கர்ஸும் கொடுக்கலாம். அடுத்து ப்ரோஸ்டாக்லாண்டின் அனலாக். ப்ரோஸ்டாக்லாண்டின் அனலாக் எதுக்கு கொடுக்கலாம்னா NSAIDs, இன்டியூஸ்டு கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ அதற்கு வந்து இப்போ ஆஸ்பிரின் இன்டியூஸ்டோ இல்லை வேறு ஏதோ நீங்கள் கொடுத்து வரக்கூடிய ஆசிடிட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம்,
ப்ரோஸ்டாக்லாண்டின் அனலாக்ஸ் நம்ம கொடுக்கலாம். அடுத்து ஆன்டாசிட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பாத்தீங்களா? ஆன்டாசிட் வந்து பெப்டிக் அல்சர்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பாய்சனிங்ல வந்து அவனுக்கு வந்து ரொம்ப அசிடிட்டி இது இருக்கு அப்படின்னா வந்து டியூ டு அசிடிக் ட்ரக்கால அவனுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம இந்த ஆன்டாசிட்ஸ் கொடுத்து சரி பண்ணலாம். அப்புறம் டு ட்ரீட் மெட்டபாலிக் அசிடோசிஸ், ஏன்னா இது அல்கலோசிஸ் காஸ் பண்ணும்ல. ஸோ இப்போ மெட்டபாலிக் அசிடோசிஸ் இருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ட்ரக் கொடுக்கலாம். அடுத்து அல்சர் ப்ரொடக்டிவ். ஸோ உன்னோட லேயர் மாதிரி ப்ரொடக்ஷன் லேயர் கொடுக்க போறோம். எப்பெல்லாம் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு பாவம் ரத்தம் வாந்தி ஒரு ஜிஐ ப்ளீடிங்கே இருக்கு. ஓகே. அப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஜிஐ ப்ளீடிங், கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ வராமல் தடுக்கிறதுக்காகவும் கொடுக்கலாம், கேஸ்ட்ரைட்டிஸ்லையும் கொடுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் நம்ம அல்சர் ப்ரொடக்டிவ் ட்ரக்ஸ் அங்கே கொலடல் பிஸ்மஸ் சப்சிட்ரேட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த நம்ம வந்து சுக்ரால்ஃபேட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் சொல்லும்போது கேஸ்ட்ரோ ஈசோஃபிஜியல் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். அது என்ன அப்படின்னு ஜஸ்ட் நான் ஒரு 2 ஸ்லைட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பர்ன் சொல்லுவாங்க. அப்படியே நெஞ்சு எரிச்சலாக இருக்கு, சாப்பிட்டாலே மேலே வந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கு, ஒரு சென்சேஷன் ஆஃப் ஸ்டொமக் கண்டென்ட் கமிங் பேக் இன் த ஃபுட் பைப், அப்படியே சாப்பிட்றதெல்லாம் மேலே நோக்கி வர மாதிரி இருக்கு அப்படின்றது மாதிரி தான் இருக்குது தான் உங்களுடைய கேஸ்ட்ரோ ஈசோஃபிஜியல் ரிஃப்ளக்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சத்தமே வரும் அப்படின்ற மாதிரி சவுண்டு வெளியில வரும். ஓகே. ஸோ தட் இஸ் யுவர் கேஸ்ட்ரோ ஈசோஃபிஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னே சொல்றது. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே நம்ம ஸ்டொமக் இருக்கு சரியா? ஸ்டொமக்ல வந்து உங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரு ஃபுட் பைப் இருக்கு, அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டொமக் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே இன்டெஸ்டைனுக்குலாம் போகுது. ஸோ இப்போ நீங்க சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்ட பிறகு என்ன ஆகுது, உங்க ஃபுட் ஆனது எங்க போகுது, உங்களுடைய ஈசோஃபேகஸ்க்கு போயிட்டு ஈசோஃபேகஸ் தட் இஸ் யுவர் ஃபுட் பைப். ஸோ ஃபுட் பைப்லேருந்து எங்க போகுது, உங்களுடைய ஸ்டொமக்கு போகுது. ஸோ மவுத் சாப்பிட்றீங்க, ஃபுட் பைப்புக்கு போகுது, ஸ்டொமக்குக்கு போகுது, இன்டெஸ்டைனுக்கு போகுது. ஸோ இந்த ஃப்ளோல தான் உங்க ஃபுட் ஆனது இருக்கு. அப்போ அந்த ஆசிட் இருக்கு. ஸோ ஆசிட் உங்களுக்கு இது சரி பண்ண டைஜஷனுக்கு இன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸ் ஆஃப் அல்சர் பேஷண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங், அல்சர் பேஷண்ட்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்றாங்க, பண்ணி முடிச்சுட்டு உடனே பண்றாங்க, உடனே குனிஞ்சு ஏதோ வேலை செய்யறாங்க, இல்லைன்னா உடனே போய் அப்படியே நல்லா ஃபிளாட்டா படுத்துடுறாங்க. நம்ம ஹெவியா சாப்பிட்டுட்டு இந்த வேலைலாம் பண்ண என்ன ஆகும், ஸ்டொமக் ஆனது கண்டென்ட் என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஈசோஃபேகஸோட கடைசி 1/3 போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அங்க மேல ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப அந்த ஆசிட் ஆனது அங்க இருக்க ஆசிட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி 1 நாள் 2 நாள் 3 நாள் அடிக்கடி வர வர என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா ஈசோஃபேகஸையும் அரிக்க ஆரம்பிச்சிடும், உங்க ஃபுட் பைப்பையும் அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஆசிடு. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ நம்ம படுத்துட்டே இருக்கோம், அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹெவி மீல் சாப்பிட்டுட்டு நம்ம படுக்கிறது, பெண்ட் பண்ணி ஒரு வேலை பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஃபுட் கண்டென்ட் வந்து மேலே வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஃபுட் கண்டென்ட் ஆனது என்ன ஆகுது, அப்படியே மேலேருந்து கீழ் டைரக்ஷன்ல தான் போகணும், ஆனா என்ன ஆகுது, இங்க இருந்து திருப்பி மேல் டைரக்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றோம். கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மெயின்லி நம்ம வந்து ரொம்ப ஹெவி மீல் சாப்பிட்டு பண்ணும்பொழுது இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ இதுதான் நம்ம ஹார்ட் பர்ன், சென்சேஷன் ஸ்டொமக் கண்டென்ட் இந்த மாதிரி சொல்றது இதெல்லாம் சொல்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு அதுக்கப்புறம் பெயின் ஆன் ஸ்வாலோயிங், அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி பெயின் வருது, அந்த இடத்துல ஈசோஃபேகஸ்லயும் இன்ஃப்ளமேஷன் ஆகி அங்க எரோஷன், அங்க அல்சரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம், அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம போனா எல்லாமே கார்சினோமா வரைக்கும் போயிடும். ஸோ அதனால we have to do for the treatment in gastroesophageal reflux disease. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா we are using protonpump inhibitors, H2 receptor blockers, antacids, sodium alginates மற்றும் prokinetic agents. ஸோ இதெல்லாமே உங்களுடைய gastroesophageal reflux disease வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு யூசஸ் சொல்லியிருக்கேன். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் திஸ் பெப்டிக் அல்சர் ட்ரக் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. ஸோ நீங்கள் எந்த ஒரு பிரிவால் படித்தாலுமே சரி, ஹெல்த் சயின்ஸ் ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே சரி, ஸோ அல்சர் ட்ரக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக, கொஞ்சம் வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டு தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். புரிஞ்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதில் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து 15 மார்க்ஸில் நிறைய வர சான்சஸ் இருக்குது இந்த கொஷின். ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும்னா, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பெப்டிக் அல்சர் ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் அப்படின்னு ஒரே ஒரு ட்ரக் பற்றி கேட்பாங்க. அது மோஸ்ட்லி வந்து ஒரு புரோட்டான் இன்ஹிபிட்டராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய H2 ரெசெப்டார் பிளாக்கராக இருக்கலாம், ரானிட்டிடின் இல்லை ஒமிப்ரசோல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் கேட்கும்போது நீங்கள் அழகாக தெளிவாக உங்களுக்கு அந்த மெக்கானிசம் போட்டு நீங்கள் ஒன்றையும் எழுதி, ஸோ டீட்டெயிலாக ரானிட்டிடின் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு H2 ரெசெப்டார் பிளாக்கர், அந்த பிக்சரை போட்டு இந்த இடத்துல பிளாக் பண்ணுறதால உங்களுக்கு இது ஆகுது அப்படின்ற மாதிரி இது ப்ரிஃபர் தேன் சிமிட்டிடின் அந்த ரீசன்ஸ் எல்லாம் எழுதினால் சூப்பராக எழுதிடலாம், சரிங்களா?
ஸோ 5 மார்க்ஸ்ல இப்போ ஒரு 15 மார்க்ஸ் இந்த கொஸ்டினை கேட்கலப்பா அப்படின்னா கண்டிப்பா 5 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ 5 மார்க்ஸ்ல என்ன மாதிரி கேட்பாங்க, ஒரு ஆன்டாசிட்ஸ் பத்தி வெறும் ஆன்டாசிட்ஸ் அப்படின்வாங்க. அப்ப நீ சிஸ்டமிக்னா என்ன, நான் சிஸ்டமிக்னா என்ன, ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீ இதில் எழுதலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா பிபிஐயோ இல்லைனா வந்து H2 பிளாக்கரோ கேட்கலாம். அந்த மாதிரி பிபிஐன்னா பிபிஐன்னு கேட்க மாட்டாங்க, ஒரு ட்ரக் பேரை கொடுத்துருவாங்க, ஓமிப்ரசோல் இல்லை லான்சோப்ரசோல் இல்லை பேண்டப்ரசோல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த பேண்டப்ரசோல் எந்த கிளாசிஃபிகேஷன்ல வந்து உனக்கு எப்போ தெரியும், அதுக்காக தான் நான் சொல்றேன் கிளாசிஃபிகேஷனை தயவு செஞ்சு படிங்க அப்படின்றேன். அதாவது நம்ம இப்போ மற்ற சப்ஜெக்ட் மாதிரி நம்ம வந்து ஃபார்மகாலஜியில் நீ ஓனா எழுத முடியாது. அது எந்த கிளாசிஃபிகேஷன்ல வருதுன்னு தெரியாம நீ என்ன எழுதுவீங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, அது எந்த கிளாசிஃபிகேஷன்ல வருதுன்னே தெரியாம திஸ் காசஸ் அல்சர்னு எழுதிடுவாங்க. புரியுதா? ஸோ அல்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான ட்ரக் போய் அல்சர் காஸ் பண்ணுது, அல்சர் தான் ஏடிஆர் இருக்குன்னு எழுதிடுவாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு கிளாசிஃபிகேஷனை படிங்க. அட்லீஸ்ட் எந்த ட்ரக் எந்த கிளாசிஃபிகேஷன்ல வந்து நம்ம யூசஸையோ இல்லை ஏடிஆரையோ அப்புறம் பார்த்துக்கலாம், ரூட்ஸை கூட அப்புறம் பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் எந்த ட்ரக் எதுக்கு வருது அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க பாருங்க. 2 மார்க்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H. pylori இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, அந்த ட்ரிபிள் ட்ரக் ரெஜிமெண்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு 2 மார்க்ஸ் லெவலில் வர சான்சஸ் இருக்கு. ஸோ வைவா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நிறைய இந்த மாதிரி கேட்பாங்க. ரானிடின், ஸோ ட்ரக்ஸ் நேம்ஸே கிளாசிஃபிகேஷன் ட்ரக்ஸ் நேம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால ஜஸ்ட் நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களை மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க புக்கையே ரெஃபர் பண்ணி நீங்க படிங்க. ஸோ நான் இந்த வீடியோ மெயினா வந்து உங்களுக்கு கிளாசிஃபிகேஷனை சிம்பிளிஃபைடா புரிய வைக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். மற்றபடி அந்த ரெஜிமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கவுங்க அந்த டெக்ஸ்ட் புக்கை படிச்சு நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி ஃபார்மகாலஜி. தேங்க்யூ.